ஃபஸ்ட்டு சவுத் ஏஷியன் ஆரிஜின். ஏன்னா அவர் இந்தியன், வேறு யாருமே ஜெயிச்சது இல்லையா. இவ்வளோ யங்கஸ்டாக ஏறக்குறைய ஒரு செஞ்சுரியில் நியூயார்க் மேயராக ஜெயிச்சதே இல்லையா. சரி, எப்படி ஜெயிச்சாருங்க? ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ காலை எடுத்து வைக்கட்டும் நியூயார்க்கில், நான் மேயராக அவரை அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. அவ்வளோ ஜூயிஷ் பாப்புலேஷன், அவ்வளோ ஜூயிஷ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், எந்த மேயருமே இவங்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்துட்டுலாம் அங்கே ஜெயிக்கவே முடியாது. இவ்வளோ ஒரு நியூயார்க் எலெக்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப்பையே எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு ஒருத்தர். ஆனால் அவரால் பிற்காலத்தில் யூஎஸ் பிரசிடென்ட் ஆக முடியாதாங்க. என்ன காரணம்? வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். ஜொரான் மம்தானி வெறும் 34 வயசு தான். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் அமெரிக்கன் சிட்டிசனே ஆறாரு. டொனால்ட் ட்ரம்ப்பே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓட்டே போட்டுறாதீங்க அப்படின்னு அவருக்கு எதிரான கேண்டிடேட்டுக்கு அவ்வளோ ஃபண்டிங்கு. இவர்கிட்ட ஃபண்டிங்கும் ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒரு ஹிஸ்டாரிக் விக்ட்ரி கொடுத்துருக்காரு. நியூயார்க்கோடைய மேயராக இருக்கார். அவருடைய வெற்றி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கவலையோடு இருக்கிறாங்களாம். என்ன காரணம்? நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஜூயிஷ் ஓட்டர்ஸு செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி எங்கன்னா நியூயார்க் தான். அவ்வளோ ஜூயிஷ் ஓட்டர்ஸ் இருந்தாங்க. ஆனால் அவங்களே கூட இருந்தும் 1/3 ஆஃப் ஜூயிஷ் ஓட்டர்ஸ் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன காரணம்? சரி, இவர் ஜொரான் மம்தானி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்தியன் சிட்டிசன். ஆனால் நம்ம இந்தியாவில் ஏன் அவர் ஒருத்தர் யாராவது ஜெயிச்சாங்கன்னா நம்மள நிறைய ஆர்டிகல்ஸ் வரணும்ல இந்தியாவில், இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஆரிஜின் நியூயார்க்கோடைய மேயர் ஆகிட்டாருன்னு. அதை பற்றிலாம் பெருசாக ப்ரைஸே இல்லையே. என்ன காரணம்? ஸோ இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஜொரான் மம்தானி அவர் பார்த்திங்கன்னா உகாண்டாவில் பிறந்தாருங்க. அவருடைய அப்பா மம்தானி, அம்மா பார்த்திங்கன்னா மீரா நாயர். சலாம் பாம்பே, மான்சூன் வெட்டிங், இந்த மாதிரி ஃபேமஸ் படங்கள், அதாவது இன்டர்நேஷ்னல் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலெல்லாம் வின் பண்ண படங்கள். ஸோ அதை டைரக்ட் பண்ண அவங்க தான், அவங்களுடைய மகன் தான் ஜொரான் மம்தானி. இவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு நியூயார்க் எலெக்ஷனில் நான் மேயராக நிற்க போகிறேன்னார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியுடைய கேண்டிடேட்டு. டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இதோ பாருங்கங்க, தயவுசெய்து அவரை மட்டும் ஜெயிக்க வச்சிடாதீங்க மம்தானியை, அவர் ஒரு கம்யூனிஸ்ட்டு. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை அவங்களுடைய பரம எதிரின்னு அவங்க யாரை நினைப்பாங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர், அந்த காலத்து யுஎஸ்எஸ்ஆர், இப்போ ரஷ்யா. அவங்களாம் கம்யூனிஸ்ட்டு அப்படின்னாலே அது ரொம்ப கெட்ட வார்த்தை மாதிரி. அந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டை லெஃப்ட்டு இதுலேயே ரொம்ப எக்ஸ்ட்ரீமு, அவருக்கெல்லாம் ஓட்டு போட்டுறாதீங்க, அவர்லாம் ஜெயிச்சா அவ்வளோதான், நான் ஃபண்டு கூட ஒழுங்காக தரமாட்டேன், ஏன்னா ஃபெடரல் ஃபண்டிங்னு வரும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர மாதிரி. ஸோ அதை கூட நான் ஒழுங்காக தரமாட்டேன் அப்புறம் அப்படின்லாம் மிரட்டினார். அவருக்கு எதிராக இருந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கு அவ்வளோ ஃபண்டிங் கொடுத்தாங்கங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் வின் அப்படின்றாங்க. ரெக்கார்டட் ஓட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% ஓட்டு இவர் ஜெயிச்சிருக்காருங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முஸ்லீம் கேண்டிடேட் டு வின்னு மேயர் எலெக்ஷனாக நியூயார்க்கில். ஃபஸ்ட்டு சவுத் ஏஷியன் ஆரிஜின், ஏன்னா அவர் இந்தியன், வேறு யாருமே ஜெயிச்சது இல்லையா. இவ்வளோ யங்கஸ்டாக ஏறக்குறைய ஒரு செஞ்சுரியில் நியூயார்க் மேயராக ஜெயிச்சதே இல்லையா. சரி, எப்படி ஜெயிச்சாருங்க? இவருடைய மெயினான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புவர் பீப்புளை டார்கெட் பண்ணி, அதாவது பேசிக்கலாக உங்களுக்கு ஃப்ரீ, இது பஸ்ஸில் எல்லாருக்கும் உங்களுக்குலாம் ஃப்ரீ, அஃபோர்டபுள் ஹவுஸு, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே போதான். ஸோ அந்த உங்களுக்கெல்லாம் வீடெல்லாம் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். சைல்டு கேர், இப்போ நிறைய பேருக்கு இப்போ ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை எங்கே விடுறதுன்னு, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சைல்டு கேர், அதாவது நியூயார்க்கோடைய சிட்டியே பார்த்துக்கும் அந்த குழந்தைகளை, அதாவது க்ரஷ் மாதிரி. ஸோ அதை அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் 2030 பார்த்தீங்கன்னா $30 மினிமம் வேஜ். மினிமம் வேஜுன்றது இப்போ நம்ம ஊர்லேயும் இருக்கும், 200 300 அப்படின்னு, அதாவது எவ்வளோனா நீங்கள் சம்பளம் கொடுத்துக்கலாம். ஆனால் மினிமமாக எந்த கம்பெனியாக இருந்தாலும் உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு அட்லீஸ்ட் இவ்வளோவாவது கொடுக்கணும். 300 400 ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது மாறும். அவர் எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காருன்னா $30 கொடுக்க வைக்கிறேன் அப்படின்னு இருக்கார். சரி, இந்த ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ அவருடைய அந்த மாதிரி அவர் ரொம்ப கரிஸ்மேட்டிக் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல ஒரு எல்லாரும் பீப்புளை கன்வின்ஸ் பண்ணுற அந்த ஃபேஸு, அந்த பர்சனாலிட்டி,
அவருடைய அந்த ஒரேட்ரி ஸ்கில் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவர்கிட்ட ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, ஏங்க உங்களை மாதிரி தானேங்க மாம்தானி, என்ன வேற வேற இது, அவர் லெஃப்டில் இருக்கிறாரு, நீங்கள் ரைட் விங்கு, இடதுசாரி அவர், நீங்கள் வலதுசாரி, அவ்வளோதானே. டொனால்ட் ட்ரம்ப் சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் என் அளவுலாம் இல்லைங்க, அவரோட நான் நல்ல லுக்ஸுங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் சும்மா காமெடிக்கு சொன்னார்னு வைங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கரிஸ்மேட்டிக் ஃபிகர் மக்கள் மத்தியில் அவர் ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பெரிய விஷயம் என்னென்னா, நியூயார்க் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே எங்கே ஜூயிஷ் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, செகண்ட் மோஸ்ட் சிட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது நியூயார்க்காங்க. ஃபஸ்ட்டு டெலவீவ் இஸ்ரேல் நாட்டில் இருக்குங்க, ரெண்டாவது நியூயார்க். அவ்வளோ ஜூயிஷ் பாப்புலேஷன், அவ்வளோ ஜூயிஷ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். எந்த மேயருமே இவங்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்துட்டுலாம் அங்கே ஜெயிக்கவே முடியாது. ப்ரோ இஸ்ரேல் இது தான் சொல்லுவாங்க. சாதாரணமாக யூஎஸ் பாலிட்டிக்ஸே பார்த்தீங்கன்னா கூட அது டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, இந்த பாருங்கங்க, ப்ரோ இஸ்ரேல் தான், நாங்கள் அயன் கிளாட் கமிட்மெண்ட் கொடுப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போன பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் டிபேட்ஸ்லாம் கூட கமலா ஹாரிஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கேண்டிடேட்டு, அது அவங்க ஃபஸ்ட்டு யாரும் ஜோ பைடன், யாருமே அவங்கள இஸ்ரேலை எதிர்க்கவே மாட்டாங்களே, ஏன்னா அவ்வளோ ஃபண்டிங், அவ்வளோ லாபி. ஆனால் மாம்தானி பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னா, இங்கே பாருங்க, இஸ்ரேல்ன்ற நாடு எக்ஸிஸ்ட் ஆகிறதே அது ஓகேங்க, எக்ஸிஸ்ட் ஆகட்டும், ஆனால் அவங்க பிரின்சிபல் என்ன, ஜூயிஷ் பாப்புலேஷன் வேறு, மற்ற இவங்கெல்லாம் பாப்புலேஷன் வேறுன்றதே டிஸ்கிரிமினேட்டரி, ரொம்ப தவறு. அதற்கப்புறம் இந்த 2023 அந்த காசா வார் ஆரம்பிச்சது இல்லைங்க, அப்போ என்ன சொன்னார், ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவர் மட்டும் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ காலை எடுத்து வைக்கட்டும் நியூயார்க்கில், நான் மேயராக அவரை அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னார். ஏன்னா நியூயார்க் சிட்டியை பொறுத்தவரை மேயருக்கு தான் பவர், போலீஸ்லாம் அவர் கீழே தான் வருவாங்க. ஸோ இப்படி இஸ்ரேல் கவர்மெண்ட்டை அவர் எதிர்த்தாருங்க. நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இஸ்ரேலி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குமா, இஸ்ரேலி கன்சலேட்டே அங்கே போட்டு வச்சுருக்காங்க. அதாவது இஸ்ரேல் நாட்டுலேருந்து அமெரிக்கா போகிற டூரிஸ்ட் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி நியூயார்க்குக்கு போவாங்க. ஏன்னா அங்கே நியூயார்க்கில் ஜூயிஷ் பாப்புலேஷன் ஜாஸ்தி, அங்கே ஜூயிஷ் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குமா. அங்கங்கே நீங்கள் நியூயார்க்கில் நடந்து போனீங்கன்னா ஹீப்ரூ மொழியில் பேசிக்கிறது நம்ம காதில் விழுமா. ஸோ இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான இஸ்ரேலிஸ் இருக்கிற, அதாவது ஜூயிஷ் பாப்புலேஷன் இருக்கிற நியூயார்க்கில் அதை எதிர்த்து இவர் 50% மேலே ஓட்டு வாங்கியிருக்காருங்க. இதில் என்னென்னா 1/3 ஆஃப் ஜூயிஷ் பாப்புலேஷன் யங்ஸ்டர்ஸ்லாம் மாம்தானிக்கு தான் ஓட்டு போட்டாங்களாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்களாம், நிறைய பேர் அந்த சர்வே எடுப்பாங்கல்ல, அவர் சொல்கிறது கரெக்ட் தானேங்க, இவங்க பெஞ்சமின் நேத்தன்யாஹூ பண்ணுறது தப்பு தானே, ஏன் பாலஸ்தீனியர்கள், அப்பாவி பாலஸ்தீனியர்கள் அடிக்கிறது தவறு தானே, ஒரு நியாயமாக தான் பேசியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக் விக்ட்ரி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இஸ்ரேலை எதிர்த்து, அதுவும் நியூயார்க்கில் அவ்வளோ பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு, இவருக்கு ஃபண்டிங்கே கிடையாது, இவ்வளோ விஷயங்கள் இவருக்கு எதிராக இருந்தாலும், இஸ்ரேல் கவர்மெண்ட்டே எதிர்த்திருந்தாலும், இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து ஜெனசைட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க, மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது பாலஸ்தீன மக்களை, அவர் வந்து நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் நியூயார்க் சாயிலில் அப்படின்னு சொன்னாலும் கடைசியில் இவர் ஜெயித்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இவர் ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கும் யூஎஸுக்கும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு, காலங்காலமான ரிலேஷன். ஆனால் அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்திருக்காம் இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் சர்வைவ் ஆகிறதே அமெரிக்கனுடைய சப்போர்ட்டில் தான். அமெரிக்கன் கவர்மெண்ட் இல்லைன்னா இஸ்ரேல்ன்ற கண்ட்ரி சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போது அங்கே இவங்களுக்குன்னு அவ்வளோ லாபி வச்சுருப்பாங்க, அதாவது எல்லா மீடியாவில் ஆள் வச்சுருப்பாங்க, இவங்களுக்கு எதிராக ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சூழலில் இப்படி நேராக எதிர்த்தவர் இவங்க கண்டிப்பாக எவ்வளோ ஃபண்டிங் ஆப்போசிட் பார்ட்டி ஆளுங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, இருந்தாலும் ஜெயிச்சது. அதுவும் குறிப்பாக அங்கே உள்ள ஜூயிஷ் பாப்புலேஷனே 1/3 போட்டது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி ஜென்ரல் பாப்புலேஷன் எல்லாரும் மாறிட்டா இவங்களுக்கு காலப்போக்கில் இவங்களுக்கு சப்போர்ட் குறைஞ்சிடும். ஸோ அது மிகப்பெரிய பயத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட்டு இஸ்ரேல் கவர்மெண்ட்டில் கேபினெட்டில் உள்ள ஒரு மினிஸ்டர், அவர் பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் வெளியிலலாம் இருப்பாங்கள்ல, ஜூயிஷ் பாப்புலேஷன்லாம், அவங்களுக்கான மினிஸ்டர். அவர் வந்துட்டு இந்த ட்வின் டவர் பாம்பிங் செப்டம்பர் 11 அட்டாக்கு அதை ஃபோட்டோவை போட்டுட்டு, ஏன்னா அது எங்கே நடந்துச்சுன்னா 2001 நியூயார்க்கில் தான் நடந்துச்சு, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். ஸோ அந்த ஃபோட்டோவை போட்டு இதெல்லாம் மறந்துட்டாங்க இந்த மக்கள், மீண்டும் இந்த மாதிரிலாம் வந்துருன்ற மாதிரி மிரட்டல் வேற விடுத்திருக்கார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, மாம்தானி ஜெயிச்சது வந்துட்டு பிரச்சனையாக முடியும் அப்படின்னு.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு தான் சொல்லணும். சரி, மாம்தானி ஜெயிச்சது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பே வரலையே பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு இந்தியன் ஆரிஜினு 2018 தான் ஒரு சிட்டிசன் ஆகிறாரு அமெரிக்கா. அது வரைக்கும் ஒரு இந்தியன் சிட்டிசனு. சாதாரணமாக ஒருத்தர் ஜெயிச்சா நம்மளாம் ரொம்ப அப்போ கமலா ஹாரிஸ் அவங்க கேண்டிடேட்டாக நிற்கும் போதெல்லாம் உடனே இந்தியன் ஆரிஜின்னு நிறைய பேர்லாம் நிறைய நம்ம சமூக வலைத்தளங்கள்லையும் இருக்கட்டும் பத்திரிகைகளாக இருக்கட்டும் கவரேஜ் இருந்துச்சு. ஆனால் இவருக்கு பெரிய கவரேஜே இல்லை. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இவர் வந்துட்டு இப்போது நம்மளுடைய பிரதமருக்குடைய சில இதையும் அவர் எதிர்ப்பாராம். மாம்தானியோடைய நிறைய ஸ்டாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுகின்ற அரசுக்கு அவர் எதிரான ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் அவ்வளோ ஒரு எந்தூசியாசம் இல்லை அவர் ஜெயிச்சது நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ ஒரு நியூயார்க் எலெக்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப்பையே எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு ஒருத்தர். ஆனால் அவரால் பிற்காலத்தில் யூஎஸ் பிரசிடெண்ட் ஆக முடியாதாங்க. என்ன காரணம்? ஏன்னா இப்போ நியூயார்க்கில் ஜெயிக்கிறவங்க படிப்படியாக, ஏன்னா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவர் தாங்க அடுத்த ஒபாமா அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா மாம்தானி இவ்வளோ ஒரு விக்டோரியஸாக வந்ததுக்கு. இருந்தாலும் அவரால் ஆக முடியாது. என்ன காரணம்னா, அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஒருத்தர் வந்துட்டு பிரசிடெண்ட் ஆகணும்னா அவங்க கண்டிப்பாக யூஎஸோடைய சிட்டிசனாக இருந்திருக்கணும் பிறக்கும் போதே. ஸோ இவர் பிறக்கும்போது என்னவா இருந்தார்? இந்தியன் சிட்டிசன். ஸோ இந்தியன் சிட்டிசன்றனால கண்டிப்பாக இவரால் ஃப்யூச்சரில், இப்போ அவர் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிட்டார், ஆனால் பிறக்கும் போதே அவர் அமெரிக்கன் சிட்டிசனாக இருந்தால் தான் யூஎஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு கான்டெஸ்ட் பண்ண முடியும் அவங்க கான்ஸ்டியூஷன் பிரகாரம். ஸோ அவரால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பிரசிடெண்ட்டாலாம் ஆக வாய்ப்பே இல்லை. சரி, இந்த வீடியோவில் நம்ம இந்த மாம்தானி எலெக்ஷன் அதை பற்றி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு அந்த எலெக்ஷன் விக்டரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.